பொங்கல் பரிசு தொகுப்பு எத்தனை நாட்களுக்கு வழங்கப்படும் என்பது குறித்து கூட்டுறவுத்துறை செயலாளர் கோபாலுடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். எல்லா ஆபீசர்ஸ்க்கும் ஃபீல்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, கலெக்டர்ஸ்க்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி 13ஆம் தேதிக்குள்ள முடிக்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் எதனா மிச்சம் எதனா இருந்தால் 14ஆம் தேதியும் முடிச்சிடலாம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் கொடுத்த டைரக்ஷன்ஸ் என்னன்னா 13ஆம் தேதி என்டையர் டிஸ்ட்ரிபியூஷன் முடிக்கிற மாதிரி. நேற்று வரலும் டோக்கன் பாத்தீங்கன்னா இந்த வித்தவுட் அரசு ஊழியர்கள், வருமான வரி கொடுத்தாங்க, அவங்களாம் எப்படி சார் வாங்கிக்கலாம்? இல்ல, இதுவரை டோக்கன்ஸ் யார் யாரு கொடுத்திருக்கிறோமோ அது சில கிளாஸ், சில லேட்டஸ்ட் ஜிஓ படி தான் கொடுத்திருக்கிறோம். பட் நேற்று மாண்புமிகு சிஎம் அவர்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் படி அனைத்து ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸுக்கும் சொல்லிட்டு, ஸோ அதுக்குள்ளே அந்த கார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் டோக்கன்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதனால ஐ திங்க் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. யாருக்கு எலிஜிபிள் ஆட்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு திருப்பி இன்னைக்கு டோக்கன்ஸோ இன்னைக்கு நாளைக்கு அந்த இடத்துல கொடுப்பாங்க. பொருள் கொடுக்கறதுனால மற்ற பொருட்கள் ரெகுலரா வாங்குற கமாடிட்டி இந்த மாசம் ஃபுல்லா தருவீங்களா? அதாவது இந்த பர்டிகுலர் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சமயத்தில் மற்ற பொருள் கொடுக்கறதுல கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த 2-3 நாள், பட் எங்களுடைய இன்ஃபர்மேஷன் படி ஆஃப் டேக் ஆல்ரெடி நல்ல ஆஃப் டேக் தான் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடியே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மைண்ட்ல வச்சுட்டு தான் நிறைய பேர் ஆல்ரெடி ஷாப்ஸ்க்கு போயிட்டு அவங்களுடைய பொருள் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொருள்கள் கொஞ்சம் 2-3 நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த 13ஆம் தேதிக்குள் கொடுக்கப்படும் என்று உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளர் கோபால் ஐஏஎஸ் புதிய தலைமுறைக்கு தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் ரமேஷ்.